வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். அன்புள்ள Girius, இது நம்ம family. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. கர்நாடகா மாநிலத்துல கல்லூரி மாணவிய கத்தியால குத்தி படுகொலை செய்த சம்பவம் அந்த மாநிலத்துல அரசியல் புயல கிளப்பி இருக்கு. அவருடைய கொலை லவ் ஜிஹாத்தாலேயே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. கர்நாடகா மாநிலம் ஹூப்ளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிரஞ்சன் ஹைமாத். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இவரு மாநில கவுன்சிலரா இருக்காரு. இவருடைய மகள் நேஹா ஹைமாத் அங்குள்ள பல்கலைக்கழகத்துல MCA முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க. இதே கல்லூரியில பெலகாவியை சேர்ந்த ஃபயாஸ் அப்படிங்கிறவரும் BCA படிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில ஃபயாஸ் நேஹாவை ஒரு தலையா காதலிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் தன்னுடைய காதல பலமுறை நேஹா கிட்ட தெரிவிச்சிருக்காரு. ஆனா ஃபயாஸுடைய காதல நேஹா ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்காங்க. ஆனாலும் நேஹாவையே ஃபயாஸ் தொடர்ந்து தொந்தரவு செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதனால நேஹா ஃபயாஸ கண்டிச்சிருக்காங்க. இதனால நேஹா மேல ஆத்திரத்துல இருந்த ஃபயாஸ் நேற்று தேர்வு எழுதிட்டு மதியம் வெளியே வந்த நேஹாவை தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து சராமாரியா குத்தி இருக்காரு. இதுல பலத்த காயமடைஞ்ச நேஹா சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. இது பத்தி தகவல் அறிஞ்ச போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து நேஹாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் கல்லூரியுடைய CCTV கேமராவுல பதிவாகி இருக்கு. மேலும் தப்பியோடைய ஃபயாஸையும் போலீசார் கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில மாணவியுடைய படுகொலை சம்பவம் அந்த மாநிலத்துல அரசியல் புயல கிளப்பி இருக்கு. அவருடைய கொலை லவ் ஜிஹாத்தால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. இது சம்பந்தமா பேசியிருக்க மாணவி நேஹாவுடைய தந்தை நிரஞ்சன் ஹைமாத், ஃபயாஸ் எங்களுக்கு தெரிஞ்ச பழைய மாணவர். அவர் என் மகள் கிட்ட காதல தெரிவிச்சாரு. ஆனா அதை என் மகள் நிராகரிச்சாங்க. நம்ம 2 பேருமே வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க. அதனால இது பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொல்லி என்னுடைய மகள் அவரிடம் இருந்து விலகி இருந்தாங்க. அவர் நேஹாவை பின்தொடர்றத நாங்களுமே கண்டிச்சு தடுத்துட்டு வந்தோம். இந்த ஆத்திரத்துலதான் என்னுடைய மகளை கத்தியால குத்தி கொலை செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்துல பாஜக இந்த விவகாரத்தை லவ் ஜிஹாத் நோக்கி திருப்பி இருக்கு. இது குறித்து மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம். இதில் லவ் ஜிஹாத் இருப்பதா நான் நம்புறேன். சிறுமி காதலிக்க மறுத்ததால அவர் கொலை செய்யப்பட்டாரு. காங்கிரஸ் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு இல்ல அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. ஆனா இந்த குற்றச்சாட்டுகளை கர்நாடகா அரசு திட்டவட்டமா மறுத்திருக்கு. இது குறித்து அந்த மாநிலத்துடைய துணை முதல்வர் TK சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்நாடகாவில சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு பாஜக மிரட்டுறாங்க. கர்நாடகாவில தான் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த விவகாரம் சம்பந்தமா மாநில உள்துறை அமைச்சர் G பரமேஸ்வரா என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பெண் வேற யாரையாவது திருமணம் செய்து கொள்ள நினைத்ததற்காக அவனால குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் எனக்கு இது சம்பந்தமா முழு விவரம் எதுவும் தெரிய வரல. ஆனா அது பரஸ்பர உறவாக இருந்ததால இது லவ் ஜிஹாத் என்பது போல எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில மாணவியுடைய கொலை தொடர்பா பாஜகவுடைய மாணவர் அமைப்பு APVP-யுடன் இணைஞ்சு போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இதையடுத்து முதல்வர் சித்தராமையா இந்த விஷயத்துல அமைதி காக்கணும், முழுமையான விசாரணை நடத்தப்படும். இந்த சம்பவம் தொடர்பா ஏற்கனவே ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. மேலும் இது தொடர்பா கடுமையான விசாரணை நடத்தி அவருக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் வகையில நடவடிக்கை எடுக்குமாறும் காவல்துறை தலைமை இயக்குனருக்கு உத்தரவிட்டிருக்கேன்னு உறுதியளிச்சிருக்காரு. லவ் ஜிஹாத் அப்படிங்கிறது ஒரு முஸ்லிம் ஆண் இந்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ற உறவை குறிக்கிறதுக்காக இந்துத்துவ அமைப்புகளால பிரபலப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தான். இருப்பினும் காதல் அப்படிங்கிறதுக்கு மதம் உள்ளிட்ட எந்த வேறுபாடும் கிடையாது அப்படின்னும், இது போல புரிதல் இல்லாம வன்முறையில ஈடுபடுவது மதத்தோடு தொடர்புடையது கிடையாது அப்படின்னும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். அன்புள்ள Girius, இது நம்ம family. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.